ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் ஃப்ரெங்கா பண்ணுவோம் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ சும்மாவே ஃப்ரெண்ட்ஸோட என்ன அமக்கலம் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே கேட்கவே வேணாம். தோ என் ஃப்ரெண்ட்ஸோட என் ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப் டேனா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அப்படி போய் சாப்பிட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைமா அப்படி வந்து என்ன சொல்றது வந்திருக்கோம். ஆமா, அதுவும் அக்கா கடைக்கு வந்திருக்கோம். அக்கா கடையில எப்படி ஃபிஷ் எல்லாம் ஸ்பெஷல்னு உங்களுக்கு கேட்கவே வேணாம். ஸோ எப்படின்றத என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க வாங்க. இந்த மசாலா நல்லா இருக்கு, வீட்டில் செய்யற மாதிரி இருக்கு. பயப்படாது, அவசரப்படாதீங்க, நமக்கு இல்ல. கொஞ்சம் பசியா இருக்கா, அதனால அடுத்தவங்க டேபிளுக்கு வர்றதை புடிங்கிட்டேன். ரொம்ப வெயிட்டா இருக்கே. சீரியல் பாத்திருக்கீங்களா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா? சாப்பிட போறோம்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ரான் சாப்பிட போறேன். நீ என்ன சாப்பிட போறதுன்னா? நானும் ப்ரான். ஆமா, இத வந்து எதையுமே பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் சாப்பிடுவான். மனுஷங்களே திட்டுவான். ஆமா, என்னடா வெரி செல்ஃபிஷ். ஜோக் இல்ல இல்லையா? வேற லெவல்ல இருக்கு பாருங்க. நம்ம ராஜா சார் வேலையை முடிச்சு இப்ப டயர்டா இருக்காரு. இப்ப ப்ரான் சாப்பிட போறாரு. அங்கதான் ஒண்ணுமே இல்லையேக்கா. இந்த மசாலா நல்லா இருக்கு, வீட்டுல செய்யற மாதிரி இருக்கு. இது பேர் எலிப்பூச்சி. இலிப்பூச்சியா? ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நண்டோட குட்டி. உங்களுக்கு வேணுமா? நீ சாப்பிடலையா? இல்ல, மத்தவங்கள சாப்பிட வச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். பசின்னு ஒருத்தன் வந்துட்டா என்னால பொறுத்துக்கவே முடியாது. பயப்படாது. எங்களை ஆக்டிவிட்டில சூப்பர் கடலுக்கு கொண்டு போவோம் இல்லப்பா. அவசரப்படாதீங்க, நமக்கு இல்ல. கொஞ்சம் பசியா இருக்கா, அதனால அடுத்தவங்க டேபிளுக்கு வர்றதை புடிங்கிட்டேன். பசி ஐயோ, பசி அடங்கலையே. எல்லா நாளும் அப்படியே வீட்டுல செய்யற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அப்படியே வீட்டுல செய்யற மாதிரி இருக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கு, யம்மியா இருக்கு. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் இங்க வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்களே திரும்ப வந்துடுவீங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? பிரியா மம்மி சாப்பாடு எப்படி இருக்கு? ரிஷ்மிதா அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? எப்படா இருக்கு? மிஸ்டர் ராஜா கட்டுன்னு கட்டுறீங்களா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பர்ங்க. தர்ஷனா எப்படி இருக்கு? ரிஷ்மிதா பெரிய தோர போக் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. கறி குழம்பு சமைக்கிறாங்க. இங்க இப்படி எடுத்தா அப்படி லேயரா வருது.
வாயில நல்லா வருதுன்றா வாயில நல்லா வருதுன்றா லேயர் லேயரா சொல்லுவாரு. அப்படி பிக்கும் போது அப்படி நேரா வருதுல்ல. இது ஸ்குவிட் நான் சாப்பிட மாட்டேன், அதனால எல்லாத்தையும் மேயரா அவகிட்ட கேட்கிறேன். சூப்பரா இருக்கு. இந்த மேல எல்லாத்துலயுமே ஒரு மசாலா போட்டாங்க, அதுதான் ஹைலைட். யம்மி. அதோட எம்மி என்ன தெரியுமா, அந்த பாருங்க இந்த மாதிரி காலி தட்டுல இந்த மசாலா இருக்கு பாருங்க, இதை எடுத்து சாப்பாடு அதுக்குள்ள ஒரு இறா வச்சு எடுத்துக்கோ. சாப்பிட்டா அப்படி இருக்கும். வெள்ளை சாப்பாடு. ஃபிஷ் சாப்பிட்றீ அப்படின்னு கேட்டா அப்படின்டா வயர் ஃபுல் ஆயிடுச்சுடா அப்படின்றாங்க. பிராணம் கொண்டு வந்து வச்சாத வரேன். லாஸ்டா ஒண்ணு நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இது ஒண்ணுதான் சாப்பிட்டேன். இல்லைங்க இதுல இருந்து ஒண்ணு இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. தெரியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிச்சாங்க, அதனால தான் ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட்டாங்க. அது நல்லா விரும்பி பார்ப்பேன். சூர்யா அவங்க சூர்யா இவங்க தான், அந்த சூர்யாவே இவங்க தான். இவரை அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பிடிக்குமா? இவரை தான் எல்லா லேடிஸ்க்கும் பிடிக்குது, அது என்னன்னு தெரியல. பாத்துக்கோங்க. வஞ்சர மீன்ல முள்ளே இருக்காது, நடுவுல ஒரே ஒரு முள்ளு தானே இருக்கும். இதுல எப்படி முள்ளு இருக்கு? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கு. சென்டர் போன் மட்டும் ஆனா பையனே அது தான் சொல்லுவாங்க. அவ கண்ணில குழம்பு கொட்டிடுச்சு, மீன் குழம்பு. இங்க பாருங்களேன், கோல்ட் கலர் லைனர் போட்டு. ஓகே, அது அப்படியா இருக்கு, கண்ணுல மீன் குழம்பு கொட்டின மாதிரி தானே இருக்கு. தர்ஷனா நீயே சொல்லு. ஏன்னா நீங்க ஐலைனர் மட்டும் போடல, ஐ லாஷஸ்லயும் போட்டுருக்கீங்க. நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். ரொம்ப முக்கியம். இங்க பாத்தீங்களா, எங்க அம்மா மீன்ல இருந்து மீன் முள்ளை எப்படி தனியா பிரிச்சு அடிக்கிறாங்கன்னு தெரியுதா? மீனே எங்க அம்மாவுக்கு அவ்வளவு பிடிக்கும். மிஸ்டர் ராஜா வெற்றி பிரபு எப்பவுமே வந்து கோவிட்காக மாஸ்கோட இருப்பார். சீரியல் பாத்தீங்களா? பாருங்க, எங்க சீரியலுக்கு ஃபேன் இருக்கு, டெய்லி பாப்பாங்க. பெருமையா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னும் விடவே இல்லை நம்ம நாடகத்தை. ரொம்ப பிடிக்கும். கேட்டுக்கோங்க, அந்த சீரியல்ல எங்க அம்மா செத்தப்ப அழுதப்பா அவங்களும் அழுதாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கீங்க? அப்புறம் பேசுவாங்க மேடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா சாப்பிட்டா இருக்கேன், அதனால உண்மையான பிடிக்கும். யாரை சொல்றாங்கன்னா அவங்க இதோ மிஸ்டர் ராஜாவை சொல்றாங்க. அதனால அவனை பிடிக்குமா? எவ்வளவு ஃபேன்ஸ் பாருங்க ராஜா உங்களுக்கு. என் அக்கா கடையோட ஓனர், உங்க பேருங்க சார்? பாஸ்கர். வேற லெவல்ல ஃபுட் கொடுத்தீங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 2003 பண்ணிட்டு. எப்பவுமே இவ்வளவு கூட்டம் இருக்குமா இங்க? இங்க ஆக்சுவலி சாப்பிட்றதோட ஃபுட்டு டேஸ்டோட அந்த பாசமா கொடுக்குறாங்கல்ல, அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. எல்லாருமே வந்து அட வாங்கக்கா, அட வாங்கண்ணா அப்படின்னு உட்காந்துட்டு சொந்த வீட்டில் பரிமாறுற மாதிரி பரிமாறுறாங்க. ஸோ இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. ஓ அப்படியா? ஓகே, தேங்க்யூ. மெயின் ஓனரோட ஓனர் தான் நம்ம அக்கா தான். எனக்கு எப்படி இருக்கீங்க? எப்படி இவ்வளோ நல்லா சமைச்சு தரீங்க எங்க எல்லாரும்? கர்த்தரோட கிருபை. சூப்பர். என்ன ஸ்பெஷல் இங்க நீங்க?
நம்ம கடையில் எல்லாமே நல்லா விரும்பி தராங்க, எதுவும் சொல்ல முடியல. நீங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணா பண்ணிருக்கீங்க. ஆமா, நாங்கள் முதல்ல இருந்து நாங்கள் தான் நானே தான் பண்ணுறோம். ஸோ கூகுள்ல போட்டிங்கனாலே மேப் கொண்டு வந்து விட்டுரும். இங்க கண்டிப்பா வந்து நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ப்ரைஸும் வந்து ரீசனபிளா, ரொம்ப டேஸ்டியா, ஹோம் ஃபுட்டு, அது மட்டும் இல்லாம இவ்வளோ லவ்வோட கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்க. நம்மளுக்குலாம் பயங்கர லவ்வோட அப்படி வந்து பாசமா ஒரு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி சர்வ் பண்ண தினேஷ் சொல்லுங்க. எப்பவுமே என் கடையில் எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்கும். திருப்தியாக சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக போட்டாலும் ஓகேவா, ரசம் சாப்பாடு கீப்பாடு எது போட்டாலும் ரசம் எக்ஸ்ட்ரா நீ சாப்பிட்டு போலான்னு சொல்ற ஒரே கடை இந்த கடை தான், வேற எதுவுமே கிடையாது. உண்மைதான். இந்த லவ்வோட நீங்க எப்படி இவ்வளவு வந்து ஹாப்பியா எல்லாரும் செய்வீங்க. எல்லாத்துக்கும் மனசு காட்டணும். அந்த சிரிப்பிலே பாருங்க, அந்த மனசு நல்ல மனசு தெரியுது. ரொம்ப நிஜமாவே சொல்றேன், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எங்க பேசிட்டு இருந்தாலும் வியாபாரத்துல குறியா வந்து குறுக்கையில வந்து பேசுறாரு சங்கர். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வந்து சாப்பிட்டு போங்க. சொல்லுங்க நவீன், நீங்க எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அம்மா கிடைச்சீங்களா? அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுறீங்க? பாருங்களேன், பாருங்க, ஒரு பையனும் ஒரு அம்மாவுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். என்னதான் படிச்சாலும் பார்ட் டைமா வந்து அம்மா ஹெல்ப் பண்ணி இதை வந்து என்ன சொல்றது, பல பிரான்ச்சஸ் வந்து எந்த இடத்துல கரெக்டாக நம்ம லொக்கேஷன் நல்லா கிடைக்குதோ அங்கே போட்டுருவோம். கன்ஃபார்ம் அம்மாட்ட சொல்லிட்டு நான் பேசிட்டேன், அதை போட்டுருவோம். நாங்கள் இதோட பிரான்ச் அங்கேயும் வந்து அங்கேயும் போய் நம்ம டேஸ்ட் பண்றோம். டேய் யாரா நீ, இதுக்குள்ள எப்பறம் வந்த நீ? என்னை தூக்கி கீழே போட்டாங்க. சின்ன பசங்க எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. முன்னாடி சொல்ல மாட்டியா? நான் விழுந்துருப்பேன். என்னடா அது குப்பலாரி மாதிரி. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். எம்மியான ஃபுட்டு, வேற லெவல்ல இருந்துச்சு. நிஜமாவே என்னடா இவங்க பாரு வேற லெவல் சொல்றாங்க. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதே வேற லெவல் நீங்களும் சொல்வீங்க. இதோட நெக்ஸ்ட் இதோட முடிக்காம இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அதை எங்க பின்னாடி வாங்க சொல்றோம். ஏதோ சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஹிந்தி தெரியாது. அவர் அடிச்சாதான் அந்த சவுண்ட் எல்லாம் வருது, நான் அடிச்சா அந்த சவுண்டு வரல. சூப்பர், நம்ம டான்ஸ் ஆடு, காசு போடுறாங்களா பாப்போம். எங்களை குடுகுடுப்பு காரணமா என்ன கொடுமை சரவணனது. சரி, நான் இது வாங்கிட்டேன். எதுக்காக வாங்கினீங்க? இது வந்து நாங்க இப்போ பீச்ல போறோமா, பீச்ல வந்து ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே போறதுக்காக வாங்கியிருக்கோம். நான் ஒரு இசை புயல். ஐயோ, இல்ல இசி உனக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்கோ, மாமே தோளில மச்சான் போல ஒட்டிக்கோ. அடடா அல்வா துண்ணே டெப்பிடு, அடடா பத்திக்கிச்சு நெருப்பு, அடடா பத்திக்கிச்சு நெருப்பு. தப்பா பாடுறான் பாட்டை. இந்த உலகத்தில் வந்தது ஒண்ணும் இல்ல. என்னது என்ன பண்ண போறோம்? ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல். எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பேங்க் கட்டாம ஃப்ரெண்ட்ஷிப் டே முடிக்க முடியுமா? வந்து பொழப்பையிலன்னு பஞ்சு முட்டை விற்க ஆரம்பிச்சுட்டோம். இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? ஆட்டுறது வர தூக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு.
திவ்யாக்கா எஸ் பாத்தீங்களே எப்பவும் போலதான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு அக்கா கடையில சாப்பிட்டு பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம். வேற லெவல் என்ஜாய்மெண்ட். எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த மாதிரி வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். என்ன பண்றோம்? சொல்ல மாட்டேங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வேற லெவல் பண்ணோட